ஹாய் நல்லவர்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் இந்த பட்டன் எதுக்கு இருக்குன்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. பட் இந்த பட்டனை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணலைன்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி வராமல் ஃபேஸ் பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் 3 மந்த்தாக நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற சீசன் பட்டன் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணாதனால ஐஸ் வந்து ஃப்ரீசருக்குள்ளேயும் ஃப்ரீசருக்கு கீழேயுமே ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆயிடுச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுற அந்த சென்சாரை வந்து ஃபுல்லாக ஹைட் பண்ணிருச்சு. இதெல்லாம் நார்மல் தானே, இதில் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னிங்கன்னா, இந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும்போது, அதாவது பார்த்திங்கன்னா இது க்ளீன் பண்ண பிறகு கீழே இருக்க பார்த்திங்களா க்ரீன் கலரில், அதுதான் டெம்பரேச்சர் சென்சார். இது வந்து நார்மலாக நமக்கு விசிபிளாக இருக்கும்போது மட்டும்தான் கம்ப்ரஸரோட வேலையை இது ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணும். இது இந்த மாதிரி ஐஸ் ஃபார்மையும் மறைச்சிருச்சுன்னா அந்த சென்சார் ப்ராப்பராக வேலை செய்யாது. அப்போ கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக ஓடுறனால ஈவி பில் உங்களுக்கு அதிகமாக வரும். கம்ப்ரஸரோட லைஃப் வந்து ரொம்பவே கம்மியாயிரும். கூலிங் ப்ராப்பராக போகாதனால உள்ளே இருக்கிற ஃபுட்டெல்லாம் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃபார்ம் ஆன ஐஸ் நீங்கள் எப்படி கிளியர் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 ஹவரில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகி பின்னாடி இருக்கிற ட்ரேயில் வந்து ஃபில் ஆயிரும். இல்லை நான் ஸ்பூன் கத்தி வச்சு அதை பிரேக் பண்ணுவேன் அப்படின்னிங்கன்னா காயில் பஞ்சர் ஆகி கேஸ் லீக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து கூலிங் உங்களுக்கு நிற்காது. அப்படி இல்லைன்னா உள்ளே இருக்கிற ஒயர் எதாவது டேமேஜாக எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கலாம். சப்போஸ் இல்லைனா இன்டீரியர் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆஃப் பண்ணி 1 ஹவர் கழிச்சு மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் தான் அதை எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே விசிபிளாக க்ளீனாக இருக்குது. சேம் இந்த ஸ்டேஜில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தெர்மோஸ்டாட் சென்சர் ப்ராப்பராக வேலை செய்யும். அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ரஸரோட ஆன் ஆஃப் ப்ராப்பராக இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா கம்ப்ரஸர் ரேண்டமாக ஆன் ஆகிறனால அதோட லைஃப் கம்மியாகும். அதோட ஹெவி லோனால் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நிறைய பேத்துக்கு சில டவுட்ஸ் இருக்கும். இந்த ஐஸை வந்து நாங்கள் சாப்பிட்லாமா, கூல் ட்ரிங்கில் ஆட் பண்ணி குடிக்கலாமான்னு என்ன கேட்டால் நோன் தான் சொல்லுவேன். அதுக்கு ரீசனாக நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இந்த ஐஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நான் உள்ளே இருக்கிற ஐஸை கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு பின்னாடி இருக்கிற ட்ரே வந்து ஃபில் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா தரையெல்லாம் தண்ணி ஆயிடுச்சு. அதை மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரேயில் இருக்கிற தண்ணியை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ட்ரேவை இது போலேயே நம்ம அப்படியே இறக்கணும்னா அதில் இருக்கிற தண்ணி கம்ப்ரஸர்லேயும் கீழே இருக்கிற எலக்ட்ரிக் லைன்லையும் பிடிச்சின்னா ஷாக் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ட்ரேவை கழட்டாமையே அதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம சக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இது போல் பார்த்திங்கன்னா மினி சப்மரிசல் பம்பு ப்ளஸ் யூஎஸ்பி கேபிள் இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பம்பில் நான் யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதை அடாப்டரோட கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரன் ஆகுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஒற்றை இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு ஓரம் தள்ளிட்டு நம்ம ரெடி பண்ண பம்ப் அதுக்குள்ளே போட்டு அதில் இருக்கிற தண்ணியை நம்ம ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். ஒரு 10 to 15 நிமிஷத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ட்ரை ஆனானே நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரே வந்து ரிமூவபிள் கிடையாது. மேனுவலாக ரிமூவ் பண்ணி அந்த வாட்டரை ட்ரை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஏன், அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆன பிறகு அது எல்லாமே கழட்டி எடுத்தாச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே டஸ்ட்டாக இருக்கா. நம்ம பெர்ஷியன் கேட் இருக்கிறனால ஃபுல்லாக பாருங்கள், அதெல்லாம் ஒற்றை கிடையாது, அதோட முடி தான். அதோட முடி எல்லாமே ஹேர் ஃபால் ஆகி காற்றுக்கு எல்லா பக்கமும் போய் இந்த மாதிரி அடைச்சிக்கிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை ஃபுல்லாக க்ளீன் பண்ண பிறகு தமிழக அரசோட அறிவுப்படி தேங்காய் எண்ணெயும் கல்லுப்பையும் போட்டு அதை க்ளீனாக வச்சுக்க போகிறோம். இதில் தேங்காய் எண்ணெய் கல்லுப்பு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ட்ரேயில் தண்ணி சேரும்போது கொசு முட்டை போடும். அந்த முட்டையிலேருந்து லார்வா வந்துச்சுன்னா இது போல் ஆயில் சேர்க்கும்போது தண்ணி மேலே அந்த ஆயில் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அப்போ அந்த லார்வானால் தண்ணிக்கு மேலே அந்த லேயரை தாண்டி சுவாசிக்க முடியாது, அதனால் செத்து போயிடும். அது ஒன்று. ரெண்டாவது, கல்லுப்பு எதுக்கு போடுறோன்னா, அந்த லார்வாவோட முட்டை இருக்குது பார்த்திங்களா, மஸ்கிட்டோ எக்ஸ், அது வந்து கல்லுப்பு வந்து தண்ணியில் கலக்கும்போது அந்த முட்டையில் இருக்கிற தண்ணியை அதை அப்சர்வ் பண்ணிடும். அப்போ வந்து முட்டை ட்ரை ஆகி முட்டைக்குள்ளேயே அந்த லார்வா செத்து போயிடும். இந்த ரீசனுக்காக தான் இது ரெண்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரெஃபரன்ஸ்க்கு சில இமேஜஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக நம்ம ரெடி பண்ண ட்ரேவை ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் ஸ்க்ரூ போட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம். லெஃப்ட் ரைட் 2 சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா டைட் பண்ணிடுங்க, கீழே இறங்காமல் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. எல்லாம் முடித்த பிறகு டோரோட கீழ் அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு இன்சைடில் அந்த இன்டீரியரில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா டெஸ்ட்டை வச்சு எர்த் லீக்கேஜ் இல்லைனா ஏதாவது ஃபேஸ் லீக்கேஜ் இருக்காங்கிறத ஃபைனலாக கிராஸ் வாலிடேட் பண்ணிக்கோங்க. இது கம்பல்சரி கிடையாது, நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக. நானும் பார்த்திங்கன்னா மற்றவங்கள மாதிரி இந்த ட்ரே வந்து மேனுவலாக கட்டி தான் க்ளீன் பண்ணி நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி கிடையாது. இதோட டிசைனு இது கம்ப்ரஸருக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இதில் வந்து சென்டரில் ஒரு ஹெட் மாதிரி ஒரு மோல்டு கொடுத்துருப்பாங்க. இது எப்படின்னா டீப்ரூஸ் ஆகி வர தண்ணி எல்லாமே இதில் கலெக்ட் ஆன பிறகு கம்ப்ரஸரோட ஹீட்னால் அதை எவாபரேட் ஆகிறதுக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு இது ஒர்க் ஆகிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இந்த பட்டன் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணாதது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கிளைமேட் சேஞ்ச், அதனால தான் இந்த ட்ரே ஃபுல்லாக தண்ணி நிரம்பி ஓவர்ஃப்ளோ ஆகி நமக்கு வேலை வச்சுட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் ஃபார்ம் ஆன ஐஸை வந்து சாப்பிடலாமான்னு கேட்டதுங்க. அது மெல்ட் ஆன பிறகு அந்த தண்ணி ரொம்பவே க்ளீனாக தான் இருக்குது. நார்மல் ஃபுட் ஐட்டம் அல்லாது மெடிக்கல் ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், அதுபோல் கெமிக்கல் ரிலேட்டட் பொருள் இருந்துச்சுன்னா அதில் ஃபார்ம் ஆகிற ஐஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் வீடியோ நல்லா தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.